ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு 2 நாளாக வந்து வீடியோவே அப்லோட் பண்ணல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல. ஜெய்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமு, அவங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம், நம்ம காட்டில் விளைஞ்ச முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு பருப்பில் போட்டு வச்சுருந்தேன். குட்டிமாவுக்கு வந்து இன்றைக்கி லீவு தாங்க. குட்டிமாவுக்கு ஓரளவுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு. குட்டிமாவுக்கு முடி கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருச்சிங்க. குட்டிமாவுக்கு ஏன் இந்த அளவுக்கு கூட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டிமாவுக்கு வந்து மொட்டை அடிக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலையனூர் சாமி தாங்க. அங்கே வேண்டுதல் வச்சு தான் நம்ம மேடம் வந்து பிறந்தாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமிங்க. அந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்து 10வது மாதமே மேடம் பிறந்துட்டாங்க. அதனால் அந்த சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சுருக்கோம், அங்கே மொட்டை அடிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் இப்போ போகலாம் அப்போ போகலான்னு முடிவு பண்ணுறது, ஆனால் போகவே முடியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வீட்டு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தீர்ந்துருச்சுங்க. ஹேர் ஆயிலுக்கு தேவையான மூலிகை பொருளை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி ஆட்டி கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உள் ரூமில் தாங்க வந்து ரெடி பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் ஆயில் வேணுமோ அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.